நான்யன் என்ற பெயர் கொண்டவள் நான். இளைஞனாக இருந்ததோடு மிகவும் அழகாகவும் இருந்தேன். எனக்கு 29 வயது. மற்ற பெண்களைப் போலவே எனக்கும் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் வந்தது. ஆனால் நான் உதவியற்றவளாக இருந்தேன். நான் விரும்பினாலும் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நான் 14 வயதாக இருந்தபோது என் தந்தை எங்களை விட்டுச் சென்று விட்டார். அப்போது எனக்கு 5 வயதுடைய தம்பியும் 8 வயதுடைய தங்கையும் இருந்தனர். என் தந்தையின் மரணத்தின் போது என் தாய் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். அழுதபடியே, "நீ இந்த உலகத்தை ஏன் விட்டுச் சென்றாய்? என் மீது 3 குழந்தைகளின் சுமை இருக்கிறது. இந்த குழந்தைகளை யார் வளர்ப்பார்கள்? மூத்த மகள் இன்னும் 14 வயதுதான். உன்னின்றி இந்த 2 சிறு குழந்தைகளையும் நான் எப்படி கவனிப்பேன்?" என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த நொடியிலேயே நான் முடிவு செய்தேன். நான் என் தாயின் ஆதரவாக இருப்பேன் என்று. என் தாய் மக்களின் வீடுகளில் வேலை செய்தாள். ஆடைகளையும் தைத்தாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாள். ஆகவே அதற்கு பதிலாக நான் என் தாய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டியிருந்தது. என் படிப்பை முடித்த பிறகு நான் வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தேன். என் திறமையைக் கண்டு என் நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் வைத்தார்கள். அதன் சம்பளம் மிக அதிகம். நான் என் 2 சிறிய தம்பி தங்கைகளையும் படிக்க வைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது மக்கள் என் தாயிடம், "உன் மகள் இளைஞள், அவளுக்கு திருமணம் செய்து வை. எவ்வளவு காலம் அவளிடம் வேலை செய்வித்துக் கொண்டிருப்பாய்?" என்று சொல்வார்கள். ஆனால் என் தாய் அவர்களிடம், "என் மகள் இன்னும் திருமணம் செய்ய விரும்பவில்லை" என்று சொல்வாள். ஏனென்றால் நான் தானே என் தாயிடம் திருமணத்தை மறுத்திருந்தேன். வாழ்க்கை மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. வேலை கிடைத்த பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எந்த ஆணையும் காதலிக்கவும் இல்லை. ஏனென்றால் எனக்கு காதலிக்க நேரமே இல்லை. நான் நாள் முழுவதும் அலுவலகத்திலேயே இருப்பேன். என் வாழ்க்கை மிக கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதையெல்லாம் என் தாய் மற்றும் தம்பி தங்கைகளுக்காக செய்ய வேண்டியிருந்தது. எனக்கு சில நண்பர்களும் இருந்தனர். அவர்களுடன் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பது வழக்கம். என் நண்பர்களுக்கு காதலர்களும் இருந்தனர். அவர்கள் அவர்களை மிகவும் நேசித்தார்கள். அவர்களுடன் திருமணம் செய்யவும் விரும்பினார்கள். நான் அவர்களை அவர்களின் காதலருடன் பேசுவதை பார்த்தபோது, "ஆஹா, எனக்கும் அப்படி ஒருவர் இருந்தால், அவர் என்னை இவ்வளவு நேசித்தால் நன்றாக இருக்கும்" என்று தோன்றும். அவள் தன் காதலரை பற்றிய சில காதல் கதைகளையும் சொல்வாள். ஆனால் பிறகு நான் நினைத்தேன், நான் பொறுமையாக இருக்க வேண்டும். என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் கடவுள் என் வார்த்தையை கேட்பார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைத் துணையும் கிடைப்பார் என்று. ஆனால் பிறகு நான் என்னைத்தானே கேட்டுக்கொள்வேன். இப்போது எனக்கு 29 வயது. இன்னும் 3-4 வருடங்கள் கடந்தால் என் திருமண வயது போய்விடும். எப்போது எல்லாம் நன்றாக ஆகும் என்று தெரியவில்லை. நான் எப்போதும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வேன். எல்லாம் விரைவில் நன்றாக ஆகட்டும். நானும் என் வாழ்க்கைத் துணையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழட்டும் என்று. ஆனால் அதற்கு முன் என் குடும்பத்தின் வாழ்க்கை இன்னும் நன்றாகவும் எளிதாகவும் ஆக வேண்டும். என் தாய் என் திருமணத்தை பற்றி எப்போதும் கவலைப்படுவாள். அவள் சொல்வாள், "தம்பி தங்கையின் எதிர்காலத்தை மேம்படுத்த நீ உன் இதயத்தில் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அடக்கி வைத்திருக்கிறாய்." என் தாய் என்னை சமாதானப்படுத்தி, "கடவுள் உனக்கு இதன் பலனை நிச்சயம் தருவார். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார். அவர் உன்னை ராணியாக வைத்திருப்பார்" என்று சொல்வாள். நான் என் தாயின் இத்தகைய வார்த்தைகளால் மகிழ்வேன். மனதில் நினைப்பேன், "ஆஹா, என் தாயின் எல்லா பிரார்த்தனைகளும் உண்மையாகட்டும்" என்று. இப்படி நாங்கள் எல்லாரும் எங்கள் மகிழ்ச்சி துக்கத்தை பகிர்ந்து கொண்டோம். உறவினர்கள் தந்தையின் மரணத்திற்கு பிறகு எங்களிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டனர். வாழ்க்கை வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்தது. பிறகு சில வருடங்களில் நான் 30 வயதாகிவிட்டேன். என் தாய் என்னிடம் சொன்னாள், "போதும், இப்போது நீ போதுமானது செய்துவிட்டாய். இனி உன் பிடிவாதத்தை நான் ஏற்க மாட்டேன். அவள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்காக நிறைய செய்திருக்கிறாள். உன் இளைய தங்கைக்கு வேலை கிடைத்தவுடன் உடனே உன் திருமணத்தை செய்து வைப்பேன்." நான் என் தாயிடம் சொன்னேன், "தங்கைக்கு வேலை கிடைத்தாலும் ஒன்றுமில்லை. முதலில் தம்பிக்கும் வேலை கிடைக்க வேண்டும். அதற்கு பிறகு நான் திருமணம் செய்வேன்." அப்போது அம்மா சொல்ல ஆரம்பித்தாள், "இல்லை மகளே, அதற்கு நிறைய நேரம் ஆகும்." ஆனால் நான் எப்படியோ என் தாயை அமைதிப்படுத்தி விடுவேன். எனக்கு சொந்த ஸ்கூட்டர் இருந்தது. நான் அதில் என் அலுவலகத்திற்குச் செல்வேன். எங்கள் பகுதியில் ஒரு பிச்சைக்காரன் நீண்ட காலமாக பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கடந்த ஒரு வாரமாக நான் தினமும் அவனை பார்த்து வந்தேன். ஒரு நாள் நான் என் ஸ்கூட்டரை நிறுத்தி கவனமாக அவனை பார்க்க ஆரம்பித்தேன். அவனை பார்த்த பிறகு என் அடிகள் ஏன் நின்றுவிட்டன என்று எனக்கு தெரியவில்லை. அவன் அழுக்கு பழைய கிழிந்த ஆடைகளை அணிந்து வந்திருந்தான்.
அவனுக்காக எனக்கு மனம் வருந்தியது. நான் அவனை அழைத்து என் பக்கம் வரச் சொல்லி என் பர்சிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவனுக்குக் கொடுத்தேன். அவன் சிரித்து பணத்தை தன் பையில் போட்டான். இப்போது நான் போகும்போதும் வரும்போதும் அந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுத்து வந்தேன். ஒருமுறை அவனை நடைபாதையிலும் பார்த்தேன். அவன் அங்கும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நான் என் ஸ்கூட்டரில் இருந்தேன். அவன் சாலையில் சென்று கொண்டிருந்தான். இப்போது ஒவ்வொரு 2வது அல்லது 3வது நாளிலும் அப்படி ஆகத் தொடங்கியது. நான் வீடு வந்தவுடனே அவன் எங்கள் பகுதியில் நின்று கொண்டிருப்பான். நான் வருவதற்கு முன்பே காத்திருப்பான். நான் என் கதவை அடைந்து விட்டதாக அவனுக்குத் தோன்றும். உடனே அவன் என் பக்கம் வந்து பணம் கேட்பான். நான் அவனுக்கு பணம் கொடுப்பேன். ஆனால் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், என்னிடம் இருந்து பணம் வாங்கிய பிறகு யாருக்குத் தெரியும் எவ்வளவு நேரம் அவன் என் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் நான் அவனுடைய பார்வையை பொருட்படுத்தாமல் வீட்டுக்குள் சென்று விடுவேன். கண்களால் மிகவும் தொந்தரவு அடைந்திருந்தேன். ஒரு இரவு சாப்பிட்ட பிறகு ஜன்னலில் இருந்து கீழே பார்த்தேன். அப்போது அவன் என் வீட்டிற்கு அருகில் நடந்து கொண்டிருந்தான். நான் அவனை அழைத்து என் கதவு அருகில் வரும்படி சொன்னேன். அவனுக்கு பசித்திருக்கும் என்று நினைத்து சாப்பாட்டை பாக்கெட் செய்து கொடுப்பதற்காகச் சென்றேன். சாப்பாட்டை கொடுத்த உடனே நான் திடுக்கிட்டேன். ஏனென்றால் அவன் என் முகத்தை மிகவும் விசித்திரமான கண்களால் பார்த்து கொண்டிருந்தான். மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆனாலும் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். நான் அவனிடம், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி என்னை பார்க்கிறீர்கள்? சாப்பாட்டை எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் அவன் திடீரென்று சுயநினைவுக்கு வந்து சாப்பாட்டை எடுத்தவுடன் போகத் தொடங்கினான். அப்போது நான் கதவை மூடிக்கொண்டிருந்தேன். அவன் முன்னேறி மீண்டும் என்னை பார்க்கத் தொடங்கினான். இந்த பிச்சைக்காரன் பைத்தியம் பிடித்துவிட்டான் என்று நினைத்து கதவை மூடி என் அறைக்குள் சென்றேன். ஒரு நாள் அவன் என்னிடம், எனக்கு யாரும் இல்லை, நான் மிகவும் ஏழை, நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தால் உங்களுக்கு பெரிய உபகாரம் ஆகும் என்று சொல்லத் தொடங்கினான். நான், சரி, நீங்கள் தினமும் இரவு உணவு வாங்க வந்துவிடுங்கள் என்றேன். இதை என் அம்மாவிடமும் சொன்னேன். ஒரு பிச்சைக்காரன் தினமும் இரவு உணவு வாங்க நம் வீட்டிற்கு வருவான் என்றேன். அம்மா, நன்று, பசி உள்ளவனுக்கு உணவு கொடுப்பது நல்லதுதான். நீ நல்ல காரியம் செய்திருக்கிறாய் மகளே என்றாள். அப்போதே கதவு தட்டப்பட்டது. ஜன்னலில் இருந்து பார்த்தால் அதே பிச்சைக்காரன் தெரிந்தான். அம்மா வேகமாக அவனுக்காக உணவை பாக்கெட் செய்தாள். நான் அதை கொடுக்கச் சென்றேன். அன்று அவனிடம் உணவு பெட்டியை கொடுத்தபோது அவன் என் கையை பிடித்து, உங்களுடன் ஏதோ பேச வேண்டும் என்றான். கையை பிடித்ததும் நான் மிகவும் பயந்தேன். என் முகத்தில் பயத்தை பார்த்ததும், பயப்படத் தேவையில்லை மேடம், எனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறது என்றான். நான், உங்களுக்கு என்ன வேண்டும், பணமா அல்லது வேறு ஏதாவது என்றேன். அவன், உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை, நான் என் இதயத்தின் நிலையைச் சொல்ல விரும்புகிறேன் என்றான். நான், உங்கள் அர்த்தம் என்ன, தயவு செய்து சொல்லுங்கள் என்றேன். அவன், நான் உங்களை விரும்பத் தொடங்கியிருக்கிறேன். எவ்வளவு காலமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. உங்கள் முகத்தை பார்த்தால் என் கண்களை அகற்ற முடியாதபடி தோன்றுகிறது என்றான். இதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நீ என்ன பேசுகிறாய், உனக்கு வெட்கம் இல்லையா என்றேன். அவன், வெட்கம் என்பது தவறு செய்பவருக்குத்தான் மேடம், நான் எந்த தவறும் செய்யவில்லை, வெறும் உங்கள் மீது காதல் கொண்டிருக்கிறேன், அதை நேரடியாக சொல்கிறேன் என்றான். நான், அர்த்தமற்ற பேச்சை நிறுத்துங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள், உங்களுக்கு உணவு வேண்டுமானால் நாளை வாருங்கள், இல்லையென்றால் இப்படி பேசினால் நான் முழு தெருவிலும் சப்தம் போட்டு நீங்கள் என்னுடன் தவறான பேச்சு பேசுகிறீர்கள் என்று எல்லாருக்கும் சொல்வேன் என்றேன். அவன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் என்னை மணந்து கொள்வீர்களா என்று தொடர்ந்து பேசினான். நான் பலவாறு சொன்னும் அவனுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தது. அவன் திருமணத்திற்கு முன்மொழிந்து விட்டான். நான் விரைவாக உணவை கொடுத்து ஒரு தள்ளுதலுடன் அவன் முகத்தில் கதவை மூடி வீட்டுக்குள் வந்துவிட்டேன். அவன் வார்த்தைகள் மிகவும் விசித்திரமாக இருந்தன. இரவு முழுவதும் அவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். மிகவும் தொந்தரவு அடைந்தேன். அடுத்த நாள் அலுவலகத்திற்கு சென்றபோது என் நண்பி என் பிரச்சனையின் காரணத்தை கேட்கத் தொடங்கினாள். நான் இதை சொன்னதும் அவள், வா, அவன் ஏன் உனக்கு முன்மொழிந்தான் என்று சொல்கிறேன் என்றாள். நான், ஆம், சொல், ஏன் முன்மொழிந்தான் என்றேன். அவள், நீ படித்த அழகான பெண், வேலையும் செய்கிறாய். அவன் நினைத்திருப்பான், இந்த பெண்ணை என் காதல் வலையில் சிக்க வைத்து பிறகு அவள் சம்பாதிக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு இனி பிச்சை எடுக்க வேண்டாம் என்று என்றாள். நான், ஆம், உன் வார்த்தை முற்றிலும் உண்மை, நான் தான் அந்த பிச்சைக்காரனை ஏமாற்ற அனுமதித்தேன்.
அவன் என்ன நினைக்கிறான், நான் அவனை மணந்து கொள்வேன் என்றேன். நண்பி, அவன் மீண்டும் வந்து இதே பேச்சை சொன்னால் நீ அவனை மிரட்டிவிடு, போலீஸ் புகார் கொடுப்பேன் என்று. அப்போது அவனே பயந்து விடுவான் என்றாள். நான் ஆம், நீ முற்றிலும் சரி, அப்படியே செய்வேன் என்றேன். நண்பி சொன்னதை நான் புரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு புரிந்தது அந்த பிச்சைக்காரன் ஏன் திருமண முன்மொழிவை வைத்தான் என்று. அடுத்த நாள் பிச்சைக்காரன் வந்தான். நான் உணவு கொடுக்கச் சென்றபோது அவன் மீண்டும் அதே பேச்சை திரும்பச் சொன்னான். இந்த முறை நான் நீ பிச்சைக்காரன் என்பதால் விட்டுவிடுகிறேன். உன் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் அண்டை வீட்டுக்காரர்களை அழைத்து உன்னை நன்றாக அடித்திருப்பேன். நான் தவறான நடவடிக்கை எடுப்பதற்கு முன் இங்கிருந்து போய்விடு என்றேன். ஆனால் என் வார்த்தைகளை கேட்டதும் அவன் சிரிக்கத் தொடங்கினான். நான் ஆச்சரியப்பட்டேன். அவன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் உன்னை மட்டும் காதலிக்கிறேன். நீ என்னை காதலிக்கிறாயா இல்லையா என்று நேரடியாக சொல் என்றான். நான் போதும், உன் உண்மையை நான் அறிந்துவிட்டேன் என்றேன். இதை கேட்டதும் திடீரென்று அவன் முகபாவனை மாறியது. என்னை பற்றி நீ என்ன அறிந்து கொண்டாய் என்றான். நான், நீ யார், உன் மனதில் என்ன நடக்கிறது என்பதை நான் எல்லாம் அறிவேன் என்றேன். இதை கேட்டு அவன் மீண்டும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய், என்னை பற்றி என்ன அறிவாய், சொல் என்றான். நான், நீ என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறாய். நான் உன் காதல் வலையில் சிக்கி பிறகு நான் சம்பாதிக்கும் பணம் எல்லாம் உன்னிடம் வந்துவிடும், பிச்சை எடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறாய் என்றேன். இதை கேட்டதும் முதலில் அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். பிறகு அவ்வளவுதானா என்றான். சரி, நீ இப்படி நினைக்கிறாய் என்றால் இனி உணவையும் பிச்சையையும் உன்னிடமே வைத்துக்கொள். எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அன்று அவன் உணவை கூட எடுக்கவில்லை. அவன் மிகவும் கௌரவமான மனிதன் என்று எனக்கு தோன்றியது. தற்காலிகமாக இந்த எல்லாவற்றையும் என் மனதிலிருந்து வெளியேற்ற முயற்சித்தேன். பல நாட்கள் இப்படியே கடந்தன. அவன் உணவு வாங்க வருவதை முற்றிலும் நிறுத்திவிட்டான். ஆனால் எங்கே என்னை சந்தித்தாலும் என்னை பார்த்தால் என் முகத்தையே பார்த்து கொண்டே இருப்பான். இந்த செயலின் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இப்படியே பல மாதங்கள் கடந்தன. நான் அவனை சில சமயம் பார்ப்பேன். 1 அல்லது 2 முறை என் அலுவலகத்திற்கு அருகிலும் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவன் தனியாகவே இருப்பான். ஒருவேளை அந்த ஏழை மனிதனுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம். அவன் என் முகத்தையே பார்த்து கொண்டே இருப்பான். பிறகு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது நிச்சயமாக எனக்கு தவறானதுதான். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? அவனுக்காக வருத்தப்படத் தொடங்கினேன். ஒருவேளை நானும் அவன் மீது என் இதயத்தை இழந்திருக்கலாம். எனக்கு இப்படி செய்வது சரியல்ல. ஏனென்றால் அவனுக்கும் எனக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. நான் படித்த அழகான நடுத்தர வர்க்க குடும்பத்தின் மகள். நல்ல பணம் சம்பாதிக்கிறேன். ஆனால் அவன் அழுக்கு பழைய உடைகளை அணிந்த ஏழை பிச்சைக்காரன். யார் அறிவார் அவன் எங்கே இருக்கிறான், எங்கே படுத்திருக்கிறான், எத்தனை பேரிடம் வீட்டிலிருந்து பிச்சை எடுத்து வாழ்கிறானோ என்று பலமுறை என் இதயம் என்னிடம் சொல்ல ஆரம்பித்தது. நான் அவனை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று. ஆனால் பின்னர் நான் பார்த்தபோது அவன் ஒருவர்தான் இன்றும் என்னை பயப்படாமல் பார்க்கிறான். அவன் கண்கள் என்னை பைத்தியம் பிடிக்க வைக்கின்றன. நான் நினைத்தேன், அவன் உண்மையாகவே என் பயனை எடுக்க விரும்பவில்லை என்றால் நான் அவனுடன் திருமணம் செய்து கொள்வேன். அவனுக்கு ஒரு சிறிய தொழிலையும் செய்து கொள்வேன். என் சொந்த வேலையையும் விடமாட்டேன். இப்படி என் வாழ்க்கை கடந்து போகும். எனக்கு பணத்தின் பசி இல்லை. நான் காதலும் அக்கறையும் பசித்தவள். அவன் என்னை வாழ்நாள் முழுவதும் காதலிக்கட்டும், என் பாதுகாப்பை பார்க்கட்டும். இது எனக்கு மிகவும் போதுமானது. அடுத்த நாளே அந்த பிச்சைக்காரனுடன் பேச முடிவு செய்தேன். ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், கடைசி 2-3 நாட்களாக நான் அவனை எங்கும் பார்க்க முடியவில்லை. அவன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் நான் அவனை ஷாப்பிங் மாலுக்கு வெளியே பார்த்தேன். அப்போது நான் என் நண்பியுடன் வாங்க சென்றிருந்தேன். என் நண்பியிடம் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் என்னை கேலி செய்வாள் என்று எனக்கு தெரியும். அவளுடைய காதலர்கள் யாரோ டாக்டர்கள், யாரோ இன்ஜினியர்கள், யாரோ பெரிய தந்தையின் மகன்கள். ஆனால் நான் ஒரு பிச்சைக்காரனை சந்திக்கப் போகிறேன் என்று தெரிந்தால் அவர்கள் என்னை மிகவும் கேலி செய்வார்கள். நான் அந்த மக்களிடமிருந்து மறைந்து அந்த பிச்சைக்காரனை சந்திக்க சென்றேன். நாங்கள் இருந்த இடத்தில் ஒரு சிறிய பூங்கா இருந்தது. அதனால் நான் அவனிடம் பூங்காவுக்கு வருமாறு சொன்னேன். அவன் என்னுடன் பூங்காவுக்கு வந்தான். அங்கு சென்ற பிறகு நான் அவனிடம் கேட்டேன், நீங்கள் என்னை இவ்வளவு கவனமாக ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவன் சொன்னான், உங்கள் நினைப்படி நான் உங்கள் வீட்டிலிருந்து சாப்பிடுவதையும் நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் உங்கள் பயனை எடுக்க முடியும் என்று. இப்போது என் பார்வை உங்கள் முகத்தில் செல்கிறது. அதில் என் தவறு இல்லை. நான் என் பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் நிச்சயமாக என்னை கட்டுப்படுத்த முடியும்.
நீங்கள் என் முன்னால் வரும்போதெல்லாம் என் கண்கள் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றன. நான் உங்களை காதலிக்கிறேன். நான் அவனிடம் சொன்னேன், நீங்கள் உண்மை சொல்கிறீர்கள். அவன் சொன்னான், ஆம், நான் உண்மை சொல்கிறேன். உங்களைப் போன்ற அழகான பெண்ணை நான் எங்கும் பார்த்ததில்லை. உங்கள் பகுதியில் உள்ளவர்களிடமிருந்து உங்கள் புகழை கேட்டிருக்கிறேன். உங்கள் அண்டை வீட்டில் வசிக்கும் ஒரு பெண் சொன்னாள், இந்த ஏழை பெண் தன் சகோதர சகோதரிகளின் எதிர்காலத்திற்காக திருமணம் செய்யாமல் தனியாக தன் மற்றும் தன் குடும்பத்தை ஆதரித்து வருகிறாள் என்று. அப்போது எனக்கு புரிந்தது, உங்களைப் போன்ற பெண்கள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவு. நீங்கள் மிகவும் நல்ல பெண். உங்களைப் பற்றி நினைக்காமல் உங்கள் குடும்பத்திற்காக இதையெல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், நான் பிச்சைக்காரன். உங்கள் பயனை என்ன எடுப்பேன். நீங்கள் இருந்தால் வெறுங்கையுடன் என்னிடம் வரலாம். எனக்கு உங்கள் வேலையும் தேவையில்லை. நான் பிச்சை எடுத்துக்கொண்டே வாழ்நாள் முழுவதும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன். ஆனால் நான் ஒருபோதும் உங்களை வேலை செய்ய வைக்க மாட்டேன். அந்த பிச்சைக்காரனின் வார்த்தைகளை கேட்டு திடீரென்று என் இதயம் உணர்ச்சி வசப்பட ஆரம்பித்தது. அவனுடைய புகழால் என் இதயம் உருகிவிட்டது. இப்போது நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் நான் அவனிடம் சொன்னேன், நானும் உங்கள் காதலில் விழுந்துவிட்டேன். இப்படி எங்கள் இடையே காதல் உறவு தொடங்கியது. நான் அவனிடம் சொன்னேன், நீங்கள் பிச்சைக்காரன் என்பது கொஞ்சம் விசித்திரமாக தெரிகிறது. நீங்கள் இதை விட்டு வேறு ஏதாவது வேலை செய்ய முடியாதா? அவன் சொல்ல ஆரம்பித்தான், நான் மிகவும் ஏழை. எனக்கு மிக பெரிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். என்னிடம் ஒரு வேலை இருக்கிறது. நான் அந்த வேலையில் வெற்றி பெற்றால் நீங்கள் சொல்வதெல்லாம் நான் செய்வேன். நான் கேட்டேன், என்ன வேலை? நான் சொன்னதிலிருந்து அவன் திகைத்துப் போனான். சொல்ல ஆரம்பித்தான், நீங்கள் அதிகம் யோசிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். நான் இரவில் உங்கள் வீட்டிற்கு சாப்பிட வருவேன். உங்கள் வீட்டு உணவு மிகவும் நன்றாக இருக்கும். நான் சொன்னேன், சரி, வாருங்கள். இப்போது அவன் தினமும் எங்கள் வீட்டிற்கு சாப்பிட வருவான். இந்த காலத்தில் எங்கள் இடையே நிறைய பேச்சுக்கள் நடந்தன. அவன் என்னுடன் திருமணம் செய்வதாக வாக்குறுதி அளித்திருந்தான். அவனைப் பற்றி எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால், நாங்கள் இருவரும் 2 மாதங்களாக உறவில் இருந்தோம். இந்த காலத்தில் அவன் என்னை வீட்டு வாசல் வரை மட்டுமே சந்தித்தான். இதற்கு மேல் அவன் என்னிடமிருந்து வேறு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. நான் பலமுறை பார்த்தேன். என் ஒரு நண்பி சில சமயம் தன் காதலனை சந்திக்க அவன் அறைக்குச் செல்வாள். சில சமயம் உணவகத்தில் சந்திப்பாள். சில சமயம் அவனுடன் வாங்கச் செல்வாள். ஆனால் இந்த பையன் ஏழையாக இருப்பதால் என்னை ஷாப்பிங்கிற்கு அழைத்துச் செல்ல முடியவில்லை. ஆனால் என்னுடன் பேச என் வீட்டு வாசலை விட சிறந்த இடம் அவனுக்கு இல்லை. நான் அவனை விரும்பத் தொடங்கினேன். அவன் பெயர் சுனில். பிச்சைக்காரனாக இருந்தாலும் எனக்கு அவன் ராஜாவை விட குறைவானவன் அல்ல. நான் அவனை மிகவும் காதலிக்கத் தொடங்கினேன். நான் சுனிலிடம் சொன்னேன், என் சகோதரன் சகோதரிக்கு வேலை கிடைத்தவுடன் நான் உங்களுடன் திருமணம் செய்து கொள்வேன். சுனிலுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. சுனில் சொன்னான், இந்த காலத்தில் நான் என் வீட்டையும் வாங்கிவிடுவேன். விரைவில் என்னிடம் என் சொந்த வீடு இருக்கும். உங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன். சுனில் சொல்வான், நீ சொல்வதெல்லாம் அப்படியே நடக்கும். இதேபோல் பல மாதங்கள் கடந்துவிட்டன. எங்கள் காதலை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் நினைத்திருந்தேன், என் சகோதரன் சகோதரி இருவருக்கும் வேலை கிடைத்தால் நான் வீட்டிற்கு பணம் கொடுப்பதை நிறுத்திவிடுவேன். சுனிலுக்கு பணம் கொடுப்பேன். அதனால் அவன் தன் தொழில் செய்ய முடியும். பிச்சை எடுப்பதை நிறுத்த முடியும். ஏனென்றால் என் அம்மா என்னை பிச்சைக்காரனுடன் திருமணம் செய்து வைக்க மாட்டாள். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு என் மகிழ்ச்சிகள் மறைந்துவிட்டன. சுனில் எங்கே போனான் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவன் வரவில்லை. அப்போது நான் நினைத்தேன், ஒருவேளை அவன் தன் ஏதாவது உறவினரின் வீட்டிற்கு சென்றிருப்பான் அல்லது அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் பல நாட்கள் வரவில்லை. எனக்கு அவனைப் பற்றி கவலை வர ஆரம்பித்தது. எனக்கு காதல் வாக்குறுதி அளித்துவிட்டு அவன் எங்கே போனான் எனக்கு தெரியவில்லை. நான் முழு மாதமும் அவனுக்காக கவலைப்பட்டேன். நான் மிகவும் அழுதேன். என்னிடம் அவன் முகவரியோ தொடர்பு எண்ணோ இல்லை. அதேபோல் எனக்கு சுனிலை பற்றி தகவல் தரக்கூடிய எந்த நபரும் இல்லை. நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன். இந்த காலத்தில் என் சகோதரி வந்து எனக்கு நல்ல செய்தி சொன்னாள். டிடி, எனக்கு வேலை கிடைத்துவிட்டது. நான் இதனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் எனக்கு தெரியவில்லை ஏன் நான் வருத்தமாக இருந்தேன். இப்படி பல மாதங்கள் கடந்துவிட்டன. என் கண்கள் இன்னும் சுனிலையே தேடிக் கொண்டிருந்தன. ஆனால் அவன் வரவில்லை. இப்போது எனக்கு தோன்ற ஆரம்பித்தது, அவன் என்னை ஏமாற்றிவிட்டான். அவன் என்னிடம் திருமணம் செய்வதாக சொல்லியிருந்தான். இப்போது யாருக்கு தெரியும் அவன் எங்கே மறைந்து விட்டான். ஆனால் பின்னர் நினைத்தேன், அவன் என்னுடன் ஒருபோதும் தவறு செய்யவில்லை.
ஒரு பையன் ஒரு பெண்ணின் தனியில் பயன் எடுத்தால் அது ஏமாற்றுதல் என்று சொல்லப்படும். ஆனால் அவன் ஒருபோதும் என்னுடன் தனியில் பேசவும் இல்லை. அவன் என் வாசலில் நின்று கொண்டே என்னுடன் பேசுவான். அண்டை வீட்டிலிருந்து யாராவது கடந்து செல்லும்போது அவன் அமைதியாகி விடுவான். அதனால் மக்கள் என் குணத்தை பற்றி கேள்வி எழுப்ப மாட்டார்கள். இந்த கேள்விக்கு அவனை தவிர வேறு யாரிடமும் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் நான் சுனிலை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லவே இல்லை. இதேபோல் சுனிலுக்காக காத்திருக்க காத்திருக்க 8 மாதங்கள் கடந்துவிட்டன. இப்போது என் கண்கள் அவனை தேடுவதை நிறுத்திவிட்டன. ஆனால் இன்னும் நான் அவனை மிகவும் தவறவிட்டேன். அவன் நினைவு என் இதயத்திலிருந்து விலக முடியவில்லை. நான் அழுது கொண்டே இருந்தேன். நாளுக்கு நாள் பலவீனமாகிக் கொண்டிருந்தேன். என் குடும்பம் என் பலவீனத்திற்கு காரணம் கேட்டாலும் இப்போது நான் அவர்களிடம் என்ன சொல்வேன்? நான் எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று. இந்த காலத்தில் என் அம்மா எனக்கு மற்றொரு பதற்றத்தை கொடுத்தாள். அவள் சொன்னாள், உன் சகோதரிக்கு இப்போது வேலை கிடைத்துவிட்டது. நான் உன்னிடம் முன்பு சொல்லியிருந்தேன், உன் சகோதரிக்கு வேலை கிடைத்த பிறகு நான் உன் திருமணம் செய்து வைப்பேன். அம்மாவின் வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் அவளிடம் சொன்னேன், எனக்கு இப்போது திருமணம் செய்ய வேண்டாம். நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன், சகோதரனுக்கும் வேலை கிடைத்த பிறகுதான் நான் திருமணம் செய்வேன். அம்மா சொல்ல ஆரம்பித்தாள், இப்படி எதுவும் நடக்காது. இல்லையென்றால் உன் வயது கடந்துவிடும். பிறகு உன் உறவுகளும் முடிந்துவிடும். நான் அம்மாவிடம் சொன்னேன், சரி சரி, நான் என் முழு வாழ்க்கையையும் கன்னியாக கழித்து விடுவேன். அம்மா சொல்ல ஆரம்பித்தாள், மகளே, நீ இப்படி என்ன பேசுகிறாய்? நீ உன் முழு வாழ்க்கையையும் எங்கள் பெயரிலேயே கழிப்பாயா? ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டுச் சென்று விடுவேன். உன் சகோதரன் சகோதரி தங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பார்கள். பிறகு அவர்களுடைய திருமணமும் நடந்துவிடும். ஆனால் உனக்கு என்ன ஆகும்? நான் இப்படி நடக்க அனுமதிக்க மாட்டேன். என் அம்மா என் திருமணத்தை முடிக்க முடிவு செய்துவிட்டாள். ஆனால் நான் சிறிதும் தயாராக இல்லை. இப்போது நான் என் அம்மாவிடம் என்ன சொல்வேன்? நான் இன்னும் சுனிலுக்காக காத்திருக்கிறேன் என்று. ஒரு நாள் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் சொன்னாள், உனக்கு மாப்பிள்ளை வீட்டாரின் பெற்றோர் பார்க்க வருகிறார்கள். என் அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் நான் அவளிடம் சொன்னேன், எனக்கு இப்போது திருமணம் செய்ய விருப்பமில்லை. நீங்கள் என் வார்த்தையை ஏன் கேட்கவில்லை? அம்மா சொன்னாள், நீ முழுவதும் அமைதியாக இரு. நான் சொல்வது போல் செய். நீ அதிகம் பேச முயற்சித்தால் இப்போது நல்லது நடக்காது. அதனால் அவளுடைய வார்த்தைக்கு முன் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. பின்னர் ஞாயிறு வந்துவிட்டது. என் அம்மா என்னை தயாராக சொல்லியிருந்தாள். பின்னர் மாப்பிள்ளையின் அம்மா வந்து என்னிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த நேரத்தில் என் கண்கள் கீழே இருந்தன. சுனிலின் எண்ணம் என் மனதில் சுற்றி கொண்டிருந்தது. இன்று நான் சுனிலை மிகவும் தவறவிட்டேன். மாப்பிள்ளையின் அம்மா என்னிடம் என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஆம் அல்லது இல்லை என்று தலையை ஆட்டினேன். வேறு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. என் வாயிலிருந்து எந்த வார்த்தைகளும் வெளிவரவில்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கடந்திருந்தது. திடீரென்று வீட்டு வாசலிலிருந்து யாரோ எங்கள் வீட்டிற்குள் வந்தார்கள். ஆனால் இந்த நபர் யார்? அவன் உள்ளே வந்து எல்லோர் முன்னிலையில் சொன்னான், நவ்யா. நான் அவனை மிகவும் கவனமாக பார்த்தேன். இந்த குரல் தெரிந்தது. ஆனால் இந்த நபர் யார் என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை. அவன் மீண்டும் சொன்னான், நவ்யா, இதெல்லாம் என்ன? எல்லாரும் என்னை பார்க்க ஆரம்பித்தார்கள். இவன் யார், ஏன் வந்தான் என்று. இது முழு கதையின் தமிழ் மொழிபெயர்ப்பு. திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்து இப்படி நடந்து கொண்டபோது என் சகோதரனும் வீட்டில் இருந்தான். அவன் அவனுக்கு முன்னால் நின்று, நீ யார், வீட்டிற்குள் ஏன் வருகிறாய் என்று கேட்டான். அப்போது அந்த ஆள், நான் உன் தங்கையை காதலிக்கிறேன். அவளை வேறு யாருடனும் பார்க்க முடியாது. இந்த ஆட்களை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லத் தொடங்கினான். அந்த பெண் தன் மகனுடன் எங்கள் வீட்டை விட்டுச் சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு என் சகோதரன் அந்த வாலிபனின் காலரை பிடித்தான். நான் தொடர்ந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். அவன் என்ன செய்தான் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன். என் சகோதரன் அவன் மீது கை உயர்த்த முயன்றபோது அவன் என் சகோதரனின் கையை பிடித்து, கையை நான் உயர்த்தவும் முடியும், ஆனால் எனக்கு உங்களுடன் பேச வேண்டும். நீங்கள் மிகவும் கூச்சல் போடுகிறீர்கள் என்றான். பிறகு அவன் என்னை பார்த்து, நவ்யா, உங்கள் குடும்பத்தினருக்கு விளக்குங்கள், நான் சுனில் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். பெரிய கண்களால் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவனது குரல் முற்றிலும் சுனிலைப் போலவே இருந்தது. அதாவது அவன்தான் சுனில். நான், நீ சுனில் தானா என்று கேட்டேன். பிறகு அவனை மேலிருந்து கீழ்வரை பார்க்கத் தொடங்கினேன். சுனில், என்னை இப்படி பார்க்க உனக்கு தேவையில்லை. நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் நான் உன்னை பிச்சைக்காரன் வேடத்தில் சந்தித்தேன் என்றான்.
நான் வஞ்சகனே, நீ என்னை விட்டு சென்று விட்டாய். நான் நீண்ட நேரமாக உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நீ போலீஸ் அதிகாரியாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ இன்னும் பொய் சொல்கிறாய். நீ இங்கே ஏன் வந்தாய்? எல்லோர் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்தவா வந்தாய் என்றேன். பிறகு அவன், நவ்யா, நீ என்னை தவறாக புரிந்து கொள்கிறாய். வா, நான் உனக்கு முழு விஷயத்தையும் சொல்கிறேன் என்றான். அப்போது என் அம்மா, இதெல்லாம் என்ன நடக்கிறது? யாராவது எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்றாள். என் சகோதரனும் கோபமாக இருந்தான். இதற்கிடையில் சுனில், நீங்கள் அமைதியாக இருங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு முழு விஷயத்தையும் சொல்கிறேன் என்றான். பிறகு, நான் போலீஸ் அதிகாரி. நகரத்தில் குழந்தைகளை திருடும் பல சம்பவங்கள் வெளிவருவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதனால் அவர்களை பிடிக்கும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் பிச்சைக்காரனாக மாறி அவர்களை தேட முடிந்தது. ஏனென்றால் பிச்சைக்காரன் வேடத்தில் அவர்கள் வீடுகளுக்கு பிச்சை கேட்கச் சென்று சாக்கு போக்கு சொல்லி வீட்டிலிருந்து குழந்தைகளையும் திருடிச் சென்றனர். நாங்கள் முழு கும்பலையும் பிடிக்க வேண்டியிருந்தது. நீண்ட நேரமாக இந்த நகரத்தில் அவர்களை பிடிப்பதில் எனக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் மிகவும் தந்திரமானவர்கள். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நான் அவர்களை பிடித்தேன். இறுதியில் முழு கும்பலையும் நான் பிடித்துவிட்டேன். ஆனால் அப்போது அவர்கள் என் மீது தாக்குதல் நடத்தினர். அவர்களின் துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்டது. அந்த தோட்டா என் காலில் பாய்ந்தது. நான் நடக்கக்கூட முடியவில்லை. என்னை மருத்துவமனையில் சேர்த்தனர். என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நான் தனியாக எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. நீங்கள் என்னை நம்பாவிட்டால் நான் என் காலை காட்டுகிறேன் என்றான். சுனில் பேண்டை உயர்த்தி தன் காலில் உள்ள துப்பாக்கி காயத்தை எங்களுக்கு காட்டினான். பிறகு எனக்கு குணமாக நீண்ட நேரம் பிடித்தது. நான் உன்னுடன் மட்டும் தொடர்பு கொள்ள விரும்பினேன். ஆனால் என்னிடம் உன் எண் இல்லை என்றான். சுனில் என்னை பார்த்து, என்னை மன்னித்துக்கொள் நவ்யா. நான் உனக்கு நிறைய பொய் சொன்னேன். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் உன்னை காதலிக்கிறேன். நான் இப்போது சரியாக இருக்கிறேன். நான் என் உண்மையான உருவத்தில் உனக்கு முன் வர விரும்பினேன். அதனால்தான் இன்று உன்னை சந்திக்க உன் வீட்டிற்கு வந்தேன். அப்போது வீட்டிற்கு வெளியே ஒரு பெரிய கார் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்தேன். இந்த கார் ஏன் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று யோசித்து சுற்றுப்புறத்து மக்களிடம் கேட்டேன். அவர்கள், இன்று மாப்பிள்ளை வீட்டார்கள் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்றனர். அதை கேட்டு நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனே உள்ளே வந்துவிட்டேன். அந்த ஆட்கள் முன்னிலையில் நிறைய பேசிவிட்டேன். எல்லாரையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னால் உங்கள் மானம் கெட்டுவிட்டது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்வேன்? நான் நவ்யாவை மிகவும் காதலிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டார்கள் உன்னை பார்க்க வருகிறார்கள் என்று தெரிந்தபோது என் கோபத்தை அடக்க முடியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நான் மிகவும் நல்லவன். உங்கள் மகளை வாழ்நாள் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றான். சுனிலின் பேச்சு முடிந்தது. என் கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் ஒன்றும் பேச முடியவில்லை. பிறகு என் அம்மா என்னை பார்த்து, இந்த ஆள் உண்மை சொல்கிறானா என்று கேட்டாள். நான் தலையை ஆட்டி ஆம் என்றேன். அப்போது அம்மா அவனிடம், நீயும் என் மகளை உண்மையாகவே காதலிக்கிறாயா என்று கேட்டாள். அவன், ஆம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் என் தாய் தந்தையை இங்கே அழைத்து வருகிறேன். நீங்கள் என் விவரங்களை போலீஸ் நிலையத்திலிருந்து சரிபார்த்து கொள்ளலாம். நான் என் போலீஸ் நிலையத்தில் ஒரு மூத்த அதிகாரி, பிச்சைக்காரனாக இருந்தபோது உங்கள் மகள் எனக்கு பிடித்துவிட்டாள். நான் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளுக்கு ப்ரப்போஸ் செய்தேன். நான் டியூட்டியில் இருந்ததால் உங்கள் வீட்டிற்கு வர ஒருபோதும் தைரியம் வரவில்லை. ஆனால் இன்று உங்களிடம் உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் நான் என் உண்மையான உருவத்தில் உங்களுக்கு முன் வந்து உண்மையை சொல்கிறேன் என்றான். சுனிலின் எல்லா பேச்சையும் கேட்ட பிறகு என் அம்மா, சரி, நீங்கள் உங்கள் தாய் தந்தையை எங்கள் வீட்டிற்கு அனுப்புங்கள் என்றாள். அப்படியே நடந்தது. சுனில் தன் தாய் தந்தையை 2 மணி நேரத்திற்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவனது தாய் தந்தையர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். மகிழ்ச்சியுடன் தங்கள் மகனுக்காக என் திருமணத்தை கேட்டார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். சுனில் பிச்சைக்காரன் அல்ல, மூத்த அதிகாரி என்பதும் என்னை மிகவும் காதலிக்கிறான் என்பதும் தெரிந்தது. விரைவிலேயே எங்கள் இருவரின் திருமணம் நடந்துவிட்டது. இப்போது நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுபுறம் சுனில் என் சகோதர சகோதரிகளையும் மிகவும் கவனித்துக் கொள்கிறான். ஒரு மகனைப் போல என் குடும்பத்தின் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். இப்போது அவன் என்னை வேலை செய்யக்கூட விடுவதில்லை. ஒரு நாள் என் அம்மா எனக்கு ஆசிர்வாதம் செய்தாள். உன் கணவன் உன்னை ராணியாக வைத்திருப்பான். உண்மையில் சுனில் என்னை ராணியாகவே வைத்திருக்கிறான்.
என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுகிறான். அவனது தாய் தந்தையும் மிகவும் நல்லவர்கள். இன்று நான் என் கணவனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனவே உங்களுக்கு என் கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கமெண்டில் என் கதை எப்படி இருந்தது என்று கண்டிப்பாக சொல்லுங்கள்.